அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறோம். பல வாரங்களாய் பரலோக ராஜ்யத்தினுடைய ஆழமான சத்தியங்களை நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த வாரம் பரலோக ராஜ்யத்தினுடைய முக்கியமான தேவை என்ன அப்படிங்கிறத வருகிற 4 வாரங்கள் ஒரே ஒரு பகுதியை வைத்து நாம் தியானிக்க போகிறோம். அத்திமரம் சபிக்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சியை இந்த நற்செய்தியில 3 நற்செய்தியில் நாம் வாசிக்கிறோம். மத்தேயு, மார்க், லூக்கா, இந்த 3 நற்செய்தியில் இது கொடுக்கப்பட்டிருக்கிறது. நான் வாசிக்கிறேன். மத்தேயு நற்செய்தி 21:18 முதல் 22 முடிய. காலையில் நகரத்திற்கு திரும்பி வந்த பொழுது அவருக்கு பசி உண்டாயிற்று. வழியோரத்தில் ஒரு அத்திமரத்தை அவர் கண்டு அதன் அருகில் சென்றார். அதில் இலைகளை தவிர வேற எதையும் அவர் காணவில்லை. இனி நீ கனி கொடுக்கவே மாட்டாய் என்று அதை பார்த்து கூறினார். உடனே அந்த அத்திமரம் பட்டு போயிற்று. இதனை கண்ட சீடர்கள் வியப்புற்று, இந்த அத்திமரம் எப்படி உடனே பட்டு போயிற்று என்று கேட்டார்கள். இயேசு அவர்களிடம் மறுமொழியாக, நீங்கள் ஐயம் எதுவுமின்றி நம்பிக்கையுடன் இருந்தால் அத்திமரத்துக்கு நான் செய்ததை நீங்களும் செய்வீர்கள். அது மட்டுமல்ல, இந்த மலையை பார்த்து பெயர்ந்து கடல் விழு என்றாலும் அது அப்படியே நடக்கும் என நான் உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன். நீங்கள் இறைவனிடம் வேண்டும் போது நம்பிக்கையுடன் கேட்பதையெல்லாம் பெற்றுக்கொள்வீர்கள் என்று கூறினார். அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த அத்திமரம் சபிக்கக்கூடிய நிகழ்ச்சி மத்தேயு நற்செய்தி 21வது அதிகாரத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. மார்க் எழுதிய நற்செய்தி 11வது அதிகாரம் 12 முதல் 14 மற்றும் 20 முதல் 26 வரை அங்கேயும் வாசிக்கிறோம். அப்போ அங்கேயும் அந்த அத்திமரத்தை பார்க்கிறாரு. பசி இருக்குது, கிட்ட போறாங்க. ஆண்டவர் பலன் இல்லாதனால சபிக்கிறாரு. அங்க மார்க் என்ன சொல்றாருன்னா, இது காய் கொடுக்க வேண்டிய காலமே அல்ல, அன்சீசன். இருந்தாலும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சபிக்கிறாரு அப்படின்னு சொல்லி அவரு சொல்றாரு. லூக்கா எழுதிய நற்செய்தி இன்னும் முன்னாடி போய் லூக்கா எழுதிய நற்செய்தி 13:6 முதல் 9 வரை இறைவசனங்களை வாசித்தீர்கள் என்று சொன்னால், அந்த அத்திமரம் பார்க்கிறாரு, 3 வருஷமா காய்க்கலையே, வெட்டிரு அப்படிங்கிறாரு. அப்போ அந்த வேலைக்காரன் சொல்றாரு, இந்த ஆண்டு நம்ம கொத்தி எருவு போடுவோம், அந்த ஆண்டு காய்க்கலைன்னா அப்புறம் வெட்டிடலாம் அப்படிங்கிறாரு. எந்த அளவுக்கு கனி கொடுக்காத ஒரு அத்திமரம் வெட்டப்பட வேண்டும், அழிக்கப்பட வேண்டும் என்கிறதுல இந்த பரலோக ராஜ்யம் மிக ஸ்ட்ராங்கான ஒரு மெசேஜை, ப்ரொஃபவுண்ட் மெசேஜை நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த பகுதியை சில விவிலிய அறிஞர்கள் வேற மாதிரி ஒரு ராங் அப்சர்வேஷனை நமக்கு கொடுக்குறாங்க. அவங்க எப்படி இந்த பகுதியை யோசிக்கிறாங்க அப்படின்னா, கனித்தராத ஒரு காலம், அன்சீசன் என்று மார்க் சொல்றாரு. கனித்தராத காலத்துல எப்படி ஒரு கனிய மரத்திலிருந்து ஒருவர் எதிர்பார்க்க முடியும்? இது டோட்டலா ஒரு கான்ட்ரடிக்ஷன் அல்லவா? அப்போ இது ஒரு ஃபூலிஷ் எக்ஸ்பெக்டேஷன் அல்லவா? இது ஒரு முட்டாள்தனமான ஒரு எதிர்பார்ப்பு அல்லவா? அப்போ ஒரு முட்டாள்தனமான எதிர்பார்ப்பினால ஒரு மரம் சாபத்துக்கு உள்ளாகி விட்டது என்று சொல்லி ஆப்போசிட்டா இதை டிஸ்கஸ் பண்ணக்கூடிய விவிலிய அறிஞர்களும் இந்த உலகத்தில் இருக்கிறாங்க. டோட்டலா இது கான்ட்ரடிக்ஷன் என்று சொல்றாங்க. ஒரு சில விவிலிய அறிஞர்கள் இப்படி சொல்றாங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஆண்டவர் போறாரு, பசி எடுக்குது, தனக்கு பசி வந்துருச்சு, அங்க தேடார் பழம் இல்லை, தன்னுடைய பசி ஆற்றவில்லை என்கிற ஒரு சுயநலத்திற்காக இந்த மரத்தை சபிக்கிறாரு. பட்டு போக வைக்கலாமா? இது முற்றிலுமா செல்ஃபிஷ்னஸ். போறாரு, பழம் இல்லை, வெக்ஸ் ஆயிட்டாரு. He uttered a curse. He uttered malediction against tree even though it is a good tree. அது வர வேண்டிய கனி கொடுக்க வேண்டிய காலத்துல அது கனி தரணும். கனி தர முடியாத ஒரு அன்சீசன்ல கனி கேட்டா அது எப்படி கொடுக்கும்? அப்ப அந்த மரம் நல்ல மரம் தானே, அந்த மரத்தை அவர் எப்படி சபிக்க முடியும் சுயநலத்திற்காக என்று அப்படியும் வாதிடக்கூடிய ஒரு சில விவிலிய அறிஞர்களும் இருக்கிறாங்க. அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த அத்திமரம் சபிக்கப்பட்டு அது காஞ்சி போச்சு, விதர்டு இம்மீடியட்லி, இல்லைங்களா? அப்போ இந்த நிகழ்ச்சி எப்ப நடக்குது அப்படின்னா, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அந்த புனித வாரம் என்று சொல்றோமே, அந்த பாம் சண்டே, குருத்து ஞாயிறிலிருந்து அந்த வெள்ளிக்கிழமை மரிக்கப்படுற இந்த நாட்களில், புனிதமான இந்த இறுதி காலத்தில் ஆண்டவர் மரிக்க போகிற, பாடுபட்டு மரணம் அடைய போகிற இந்த நேரத்தில் மிகப்பெரிய ஒரு ஆழமான சத்தியத்தை மக்களுக்கு சொல்றாரு. The account of Jesus cursing the fig tree during his final visit to Jerusalem. அன்பான சகோதர சகோதரிகளே,
அப்போ மார்க் எழுதின நற்செய்தியில பார்த்தீங்கன்னா ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இது எப்ப எந்த இடத்துல நடக்குதுன்னா ஜெருசலேம், அதாவது பெத்தானியாவிலிருந்து ஜெருசலேம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து போறார். பெத்தானியாவுக்கும் ஜெருசலேமுக்கும் 3.2 கிலோமீட்டர், 3.2 கிலோமீட்டர்ஸ். அப்போ இதை 30 நிமிஷத்துலேருந்து 40 நிமிஷத்துக்குள்ளார இதை நம்ம நடந்து போகலாம். பெத்தானியா கொஞ்சம் கீழே இருக்கு, ஜெருசலேம் மேலே இருக்கு. அப்போ கீழிருந்து மலைகளை ஏறி போகும் பொழுது அந்த மலையில என்னென்ன மரம் இருக்குங்கிறது நல்லா கிளியராகவே தெரியும். அப்போ எல்லா மரத்திலும் தழை இல்லை, ஆனால் இந்த மரத்தில் மட்டும் தழை இருக்கு. அதை பார்க்கும் பொழுதுதான் அவர் பட்டு போக சொல்றாரு. அன்பான சகோதர சகோதரிகளே, அப்போ ஜெருசலேம் அவர் போறாரு. ஜெருசலேம் போகும்பொழுது ஞாயிற்றுக்கிழமை அவர் போறாரு. ஞாயிற்றுக்கிழமை போகும்பொழுது அவரை கழுதை மேலே ஏற்றி அவரை ஹோசானா பாடி இஸ்ரவேலின் ராஜா, யூதல் ராஜா சிங்கம் என்று சொல்லலாம் வாழ்த்தி போற்றி புகழ்ந்து கம்பளியை விரிக்கிறாங்க, பூக்களை தூறாங்க. அப்படி ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை போற்றி போடுறாங்க. அவருக்கு தெரியும் இன்னைக்கு போற்றவன் வியாழக்கிழமை வெள்ளிக்கிழமை இவனை சிறுவலை அறையும் என்று சொல்லி அப்படி மாறுவாங்கிறது அவருக்கு நல்லாவே தெரியும். அப்போ அந்த வேதனையோட அவர் திரும்பி வராரு, பெத்தானியாவுக்கு கீழே வந்துடுறாரு. அடுத்த நாள் இவர் திரும்பி அந்த சர்ச்சுக்கு போறாரு, ஜெருசலேம் ஆலயத்துக்கு போறாரு. பெத்தானியில இருந்து ஜெருசலேம் போகும்பொழுதுதான் இந்த அத்திமரத்தை பார்க்கிறாரு. அத்திமரம் தழை இருக்குது, கனி இல்ல. சபிக்கிறார். எந்த அளவுக்கு சபிக்கிறார்னா, இனி ஒரு நாள் நீ கனி கொடுக்க போறதால எவனும் உன் கனியை சாப்பிட போறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு நேரா தேவாலயத்துக்கு போறாரு. அப்போ தேவாலயத்தை பார்த்தீங்கன்னா அங்க என்ன நடக்குதுன்னா, தேவாலயத்திலும் அடிச்சு துரத்துறாரு. கடவுள் இறைவேண்டலின் இல்லம், என் தந்தையின் இல்லம், மக்களுடைய இறைவேண்டலின் இல்லத்தை வியாபார குடமா மாத்துறாங்க. காசு மாத்துறாங்க, புறா விற்கிறாங்க, ஆடு மாடு விற்கிறாங்க, எல்லா வேலையும் அங்க செஞ்சிட்டு இருக்காங்க. அங்க ஜெபம் இல்லை, பரிசுத்தம் இல்லை, உண்மை இல்லை. தேவாலயம் ஒரு மார்க்கெட் பிளேஸா மாறி போயிருக்கிறத பார்த்து போய் பெஞ்சை உருட்டுறாரு, டம்ளர்லாம் உடைச்சு தள்ளுறாரு, விரட்டி தள்ளுறாரு, அடிக்கிறாரு, ஒரு சாட்டை பண்ணி விரட்டுறாரு. அப்படி ஒரு பயங்கர கோபக்காரராக நடந்து கொள்றாரு தேவாலயத்தை பரிசுத்தமாக்கக்கூடிய அந்த நிகழ்ச்சியில. இப்ப போகும்போது சபிச்சறாரு. அங்க கோயில்ல பயங்கர டென்ஷன். இதோட அவர் திரும்பி வரும் பொழுதுதான் மார்க் எழுதின நற்செய்தி 11வது அதிகாரத்துல 2வது பகுதி சொன்ன இல்லைங்களா, 20 முதல் 26 பாக்குறாரு. பீட்டர் பாக்குறாரு, ரபி நீங்க எடுத்து சபிச்ச அந்த பட்டு மரம் பட்டு போச்ச, காய்க்க கூடாதுன்னு சொன்னீங்களா, அந்த மரம் பட்டு போச்சு அப்படிங்கிறாரு. அப்பதான் அவர் சொல்றாரு, ஆமா உங்களுக்கும் விசுவாசம் இருந்தா இந்த மாதிரி காரியம் நடக்கும் என்று சொல்லுகிறார். அன்பான சகோதர சகோதரிகளே, அப்போ இது ஒரு முக்கியமான, this pericope is expressing an important profound message for us in the spiritual realm. ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு மிகப்பெரிய ஒரு பாடத்தை இந்த பகுதி கற்றுக் கொடுக்கிறது. The only miracle of destruction in the canonical gospel என்று விவிலிய அறிஞர் சொல்றாங்க. canonical gospel அப்படின்னா திருச்சபை அங்கீகரித்த 4 நற்செய்தி, மத்தேயு, மார்க், லூக், யோவான். இந்த 4 நற்செய்தியிலையும் ஆண்டவர் ஒரு அற்புதத்தை செய்யறாருன்னா குருடனா பார்க்க வைப்பாரு, அது வாழ வைப்பது, கட்டி எழுப்புவது, கன்ஸ்ட்ரக்ஷன். அப்போ முடமா இருக்கிறவனை நடக்க வைப்பது, அது கன்ஸ்ட்ரக்ஷன். 5 அப்பத்தை 5000 பேருக்கு பெருக்கி கொடுப்பது, அது பெருக்குவது, கன்ஸ்ட்ரக்ஷன், பிளஸ்ஸிங். இது மாதிரி பல அற்புதங்களை செஞ்சாரு. ஆனா ஒரே ஒரு அற்புதம் தான், ஒரு மரத்தை அழிக்கிறது, ஒரு உயிரை அழிக்கக்கூடிய அவர் செஞ்ச ஒரே ஒரு அற்புதம் இந்த அற்புதம். அன்பான சகோதர சகோதரிகளே, இப்ப அரசாங்கத்தை பார்த்தீங்கன்னா குடிக்க கூடாது, போதைப் பொருளுக்கு அடிமையா இருக்கக்கூடாது என்று சொல்லி குடிச்சு போதைப் பொருளுக்கெல்லாம் பாதிக்கப்பட்டிருக்கிற அந்த நுரையீரல், மண்ணீரல், சிறுகுடல், பெருகுடல், வாயு எப்படி கேன்சரால நோயால பாதிக்கப்பட்டிருக்க அந்த படத்தை செக்ஷுவல் வியூவா காமிப்பாங்க. அது பார்த்தா அருவருக்கக்கூடிய காரியமா தான் இருக்கும். அப்போ அந்த மோசமான உண்மையாய் பாதிக்கப்பட்டிருக்கிற அந்த சூழலை சொல்லும் பொழுது குடிக்க மாட்டாங்க என்கிற நம்பிக்கையில சொல்றாங்க. அதே போலத்தான் ஒரு சாதாரண ஒரு அத்திமரத்தை பட்டு போக வச்சு நம்மளுடைய வாழ்க்கையில கனி தரக்கூடிய மக்களா தான் வாழணும். எனக்கு தேவை, பரலோக ராஜ்யத்தின் மிக முக்கியமான தேவை கனி, ஃப்ரூட்ஸ். கனி இல்லாத ஒரு வாழ்க்கை, ஒரு சபிக்கப்பட்ட வாழ்க்கை என்று சொல்லி பரலோக ராஜ்யத்தினுடைய வேர்ச்சுவை, பரலோக ராஜ்யத்தினுடைய தேவையை மிக ஸ்ட்ராங்கா ஆழமா சொல்லிட்டு தான் அவரு சாக போறார். அன்பான சகோதர சகோதரிகளே, அத்திமரம் என்பது பழைய ஏற்பாட்டில் பார்த்தீங்கன்னா இஸ்ரவேல் ஜனங்களை சொல்லக்கூடிய ஒரு சிம்பாலிக்கா இஸ்ரேல் மக்களை சொல்லிட்டு இருப்பாங்க. அத்திமரம்னா இஸ்ரேல் ஜனத்தை தான் சொல்லுவாங்க, யூதர்களை சொல்லுவாங்க. நம்ம ஒயிட் ஹவுஸ் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, ஒயிட் ஹவுஸ் அப்படின்னா அது USA, ஒயிட் ஹவுஸ்னா இந்தியாவை சொல்ல முடியாது. அப்போ
ஒயிட் ஹவுஸ் சிக்னிஃபைஸ் யுஎஸ்ஏ, யுனைடெட் ஸ்டேட்ஸ், அமெரிக்காவை வந்து அழகா காமிப்பது, உலகத்துக்கு காமிப்பது. ஒயிட் ஹவுஸ் காமிச்சா அமெரிக்கன் எல்லாம் தெரிஞ்சுப்பாங்க. அதே போல டெம்பிள் சிக்னிஃபைஸ் இஸ்ரேலைட்ஸ். ஆலயம் அப்படின்னா, கோவில் அப்படின்னா அது இஸ்ரேல். அவங்க தான் முதல்ல கோயில் கட்டினாங்க இந்த உலகத்துல. தொழுகுமேடு வச்சாங்க, கல்லை வச்சு ஆண்டவரை துதிக்க ஆரம்பிச்சாங்க, கடவுளை துதிக்க ஆரம்பிச்சாங்க. அப்ப ஆலயம் அப்படின்னாவே அவங்களுக்கு யாரை சொல்லணும்னா இஸ்ரேலர்கள் தான் சொல்லப்படும். அப்ப அத்திமரம் இஸ் ஈக்குவல் டு ஆலயம், ஆலயம் இஸ் ஈக்குவல் டு இஸ்ரேல் மக்கள். அன்பானவர்களே, இஸ்ரேல் மக்களுக்கு த டெம்பிள் இஸ் த ஃபுல்க்ரம் ஆஃப் இஸ்ரேலைட்ஸ். ஃபுல்க்ரம் அப்படின்னா நம்ம சீசா விளையாடுவோம் இல்லைங்களா? இந்த பக்கம் ஒருத்தர், அந்த பக்கம் ஒருத்தர் சீசா விளையாடுவோம். ஒருத்தர் மேலே போகும்போது ஒருத்தர் கீழே வருவாங்க, ஒருத்தர் இந்த பக்கம் உள்ள ஒரு மேலே போகும்போது இவங்க கீழே வருவாங்க. அப்ப ரெண்டுமே கீழே விழுந்துடாம இருக்கிறதுக்கு சென்டரா ஒரு பைப்ல தான் அந்த ஹரிசான் பைப்பை ஃபிக்ஸ் பண்ணிருப்பாங்க. அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான பைப்பு. தராசை பாருங்க, அந்த மேலே தூக்கி பிடிக்கும் போது தான் ரெண்டு தராசும் சமமா நிக்கணும். அப்போ அந்த சென்டர் பீஸ் தான் ஃபுல்க்ரம், முக்கியமான பகுதி, மைய பகுதி. அப்போ இஸ்ரேல் மக்களுக்கு கல்யாணமோ அல்லது சாவோ அல்லது காது குத்தியோ அல்லது நிச்சயதார்த்தமோ அல்லது பணத்தை பொருளை ஏலம் விடுறதுக்கோ அல்லது விவசாய பொருளை கொண்டு கொட்டுவதற்கோ எல்லாத்துக்கும் அவங்க கோயில தான் மையப்பகுதியாக வச்சிருந்தாங்க. அதனால்தான் த டெம்பிள் இஸ் த ஃபுல்க்ரம் ஆஃப் இஸ்ரேலிட்ஸ் என்று சொல்லுவாங்க. அன்பான சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இங்க ரெண்டு விதமான டிஸ்ட்ரக்டிவ் காரியத்தை பண்றாரு. ஒண்ணு வந்து அத்திமரத்தை சபிக்கிறாரு, பட்டுப்பது. ரெண்டாவது, கோயில் இருக்கிற அத்தனை பேரையும் முகத்தாட்சியம் இல்லாம இரக்கமற்ற தன்மையோட விரட்டி தள்ளுறாரு. இந்த கோயில் இறைவேண்டல் இல்லம், விடுதலை இல்லம், எங்க அப்பாவோட அன்போடு பேச வேண்டிய இல்லத்தை கமர்ஷியலா மாத்திரன்னு சொல்லி பண்றாரு. அப்ப ரெண்டு டிஸ்ட்ரக்டிவ் ஆக்ட வச்சு அவர் கடைசியில என்ன சொல்றாருன்னா, இப்பேற்பட்ட விசுவாசம் உனக்குள்ள இருந்தா பட்டு போன்னு சொன்னா அடுத்த நிமிஷம் பட்டு போச்சு இல்ல, இதே விசுவாசம் உனக்குள்ள இருந்தா அத்திமரம் பட்டு போகும், பிசாசு பட்டு போகும், தீமை பட்டு போகும். விசுவாசத்தை கொண்டு கட்டி ஏற்படுறது மட்டுமல்ல, அழிக்க முடியும். பிசாச, தீமைகளை, நோய்களை, பாவம் செய்யக்கூடிய உணர்வுகளை அழிக்க முடியும் அப்படி என்பதை ஒரு கன்ஸ்ட்ரக்டிவ் ஆக்ட அங்க சொல்றாரு. அன்பான சகோதர சகோதரிகளே, அப்போ ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பெத்தானியிலிருந்து போறாரு, ஜெருசலேம் போற 3.2 கிலோமீட்டர்ஸ் நடந்து போறாரு. போகும்பொழுது தூரத்திலிருந்து பார்க்கிறாரு, எல்லா மரத்தையும் தழை கிடையாது, ஆனா ஒரு மரம் மட்டும் தழையோட இருக்கிறது. அப்போ தழை இவ்வளவு இருக்கிறத, தழை இருக்கிற அளவுக்கு அந்த இடத்துல பழம் இருக்கான்னு போய் பார்த்துவாங்க, பசியா இருக்கு அப்படிங்கிறார். He took his disciple to see there were figs as well as leaves. When Jesus found nothing, he bade the fig tree remain forever fruitless, and immediately it withered. It began to wither. அப்போ ஆண்டவருக்கு மலையில ஏறும்போது பார்க்கிறார், நிறைய மரங்கள், எந்த மரங்கள்லயும் இலை இல்லை, ஆனா இந்த ஒரு மரத்தை தழை இருக்கிறது. அப்போ தழை இருக்குது, காய் பழம் இருக்கான்னு போய் தேட சொல்றாரு, பழம் இல்லை, சபிக்கிறாரு. ஆனா இதுல ஒரு முக்கியமான கருத்தை இந்த விவிலியம் எஸ்டாப்ளிஷ் பண்ணுது. இந்த மரம் கனி தர வேண்டிய காலம் அல்ல, அன்சீசன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ அன்சீசன், கனி தர வேண்டிய காலம் இல்ல, தழையாவது நிழலையாவது கொடுத்துட்டு இருக்க அந்த மரத்தை போய் எதுக்கு சபிக்க வேண்டும்? அன்பான சகோதர சகோதரிகளே, திஸ் ட்ரீ வாஸ் ஸ்டாண்டிங் இன் த பப்ளிக் ரோட். அது பொதுவான பெத்தானியிலிருந்து ஜெருசலேம் போகக்கூடிய பொதுவான ரோட்ல அது நிக்குது, சாலையோரம் நிக்குது. மார்க் எழுதின நற்செய்தி 11வது அதிகாரத்துல 13வது வசனத்துல சொல்றாரு, ஜீசஸ் ரொம்ப தூரத்திலிருந்து அந்த மரத்தை பார்க்கிறாரு. தூரத்திலிருந்து பார்த்தாலும் அட்ராக்ட் பண்ணுது, அவ்வளவு இலைகள் இருக்கிறது, அட்ராக்ட் பண்ணுது. வயல்ல இருந்து, ரோட்ல இருந்து ரொம்ப தூரத்துல வயல்ல இல்ல, ரோடு வரம் தான் இருக்கு. அப்ப யாரு வேணாலும் போய் அதுல கனியை எதிர்பார்க்கலாம், லீகலா, லாஃபுல், அது சாப்பிடலாம். அப்போ சாப்பிடும்போது அப்ப அந்த மரம் எப்படி காட்சியளிக்கிறது என்று சொன்னால், seeing it at a considerable distance, having leaves appearing healthy and luxuriant, they perceived that there would be fruit on it. அந்த தழை கவர்ச்சியா தூரத்திலிருந்து பார்க்கும்போது இந்த ஒரு மரம் மட்டும் பயங்கர கவர்ச்சியா பார்க்க கண்டிப்பா அதுல பழம் இருக்கியா என்று சொல்லி ஏசப்பாவும் திருத்துதர்களும் மயங்கி பார்க்கிற அளவுக்கு அந்த மரம் ஒரு அட்ராக்டிவா இருக்கு. அன்பான சகோதர சகோதரிகளே, சரி பழம் இல்லைன்னா போயிருக்க வேண்டியதானே, ஏன் சபிச்சாரு? அன்பானவர்களே, அத்தி மரத்துல ஒரு லா இருக்கு, த லா ஆஃப் நேச்சர் ஆஃப் ஃபிக் ட்ரீ. அத்தி மரம் எப்ப காய்க்கும்? அந்த கனி கொடுக்க வேண்டிய காலத்தான் காய்க்கும். ஆனால் அத்தி மரத்துல ஃபர்ஸ்ட் காய் தான் வரும். அத்தி மரத்தை எல்லா இலையும் கொட்டிரும்,
அத்தி மரத்துல எல்லாரையும் கொட்டின ஒரு படம், அந்த பருவ காலம் வந்த உடனே லைட்டா அங்கங்க சின்ன சின்ன பருவ மாதிரி குச்சி மாதிரி வரும், அதுல பூ வரும், அப்புறம் மொக்கு வரும். அப்ப அந்த காய் கொஞ்சம் பெருசா வரும் பொழுதுதான் அந்த மரத்தின் எல்லா பகுதியிலும் தழை வர வேண்டும். அப்புறம் அந்த தழை வந்து 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 அந்த பழத்தை மூடி அதிக வெயில் படாம அதுக்கு தேவையான எனர்ஜி, புரோட்டீன்ஸ் அல்லது என்ன மினரல்ஸ், சூரியனில் கிடைக்கக்கூடிய அத்தனை சத்து பொருட்களை உறிஞ்சி அந்த பழத்தை கொடுப்பதற்காக பழம் முளைச்சவன தான் அத்தி மரம் வரும். இதுதான் அந்த அத்தி மரத்தினுடைய சட்டம். சான் பெட்ரோ, சிக்கமார், இந்த மாதிரி மரங்கள் தான் இந்த அத்தி மரத்துடைய பெயர்கள். சிக்கமார், ஃபிக் ட்ரீ, சான் பெட்ரோ, இந்த மாதிரி மரங்கள் தான் அங்கே இருக்கிறது. 95 விழுக்காடு அத்தனை அத்தி மரங்களும் முதல்ல கனி தரணும், அப்புறம் தான் இலை வரணும். அப்போ ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பார்க்கிறாரு, இவ்வளவு இலை இருக்குது அப்படின்னா நம்ம அத்தி மரம் என்ன சொல்லுது? சீசன், நான் கனி தர வேண்டிய சீசன் என்று சொல்லாம சொல்லுது. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த ஃபிக் ட்ரீ outwardly appears fruitful with leaves suggesting that it was in season, but it was actually barren. அது பயங்கரமான தழை இருக்கிற ஒரு சீசன் தான் அப்படின்னு எல்லாருக்கும் படம் பிடிச்சு காமிக்கிறத தவிர அதுக்குள்ள பழம் இல்லை. இதுதான் பிரச்சனை. அப்போ சீசன் இல்லைன்னா தழை இருந்திருக்க கூடாது இல்லைங்களா? அப்போ சீசன் மாதிரி பழம் நான் தருகிற மாதிரி அந்த மரம் அந்த காட்சி அளித்தனால்தான் அந்த அத்தி மரத்தை அவரு சபித்தார். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நம்ம எவ்வளவோ நாம விசுவாச அறிக்கை செய்யறோம், விசுவாச அறிக்கை செய்யற அளவுக்கு கனி தருகிறோமா? This action was symbolic representation of hypocrisy of the religious leaders who outwardly appeared devout but inwardly spiritually barren. Lack of faith, lack of holiness, lack of righteousness. அப்போ வெளி தோற்றத்திற்கு இந்த ரிலிஜியஸ் லீடர்லாம் லாங்கா நீட்டா தொங்கலாடை போட்டுக்கிட்டாங்க, தொப்பியை போட்டுக்கிட்டாங்க, கையில பைபிளை வச்சுக்கிட்டாங்க, கோலை வச்சுக்கிட்டாங்க, ஷூவை போட்டுக்கிட்டாங்க, பேண்ட்டை போட்டுக்கிட்டாங்க, சட்டத்தை பேசினாங்க. ஞாயிற்றுக்கிழமை யாராவது கேணில விழுந்தா தூக்க கூடாதும்பாங்க, 10 ரூபாங்க கொடுப்பாங்க, 10 கடலில் படிப்பாங்க, இப்படி சட்ட திட்டங்களோட வாழ்வாங்க, சுன்னத் பண்ணிப்பாங்க, சர்க்கம்சிஷன் பண்ணிப்பாங்க. ஆனால் அங்க உண்மையான அன்பு இல்லை, நேர்மை இல்லை, பரிசுத்தம் இல்லை, இரக்க செயல்கள் இல்லை, கடவுளோட பேச்சு இல்லை, எல்லாமே கமர்ஷியலா மாத்திக்கிட்டு இருந்தாங்க. தழை முன்னாடி கொடுத்தாங்க கனி தருவது போல, விசுவாச அறிக்கை செஞ்சாங்க கனி தருவது போல. நான் அவங்கள நம்புறேன்பாங்க, நம்ப மாட்டாங்க. நான் அவனை மன்னிக்கிறேன்னு சொல்லி ப்ரொஃபஸ் பண்ணுவாங்க, மன்னிக்க மாட்டாங்க, பழி வாங்குவாங்க. சோ இப்படி இந்த அத்திமரம் எப்படி ஒரு சீசன் போல காட்டிக்கிட்டு இருந்துச்சோ, அங்க போய் தேடும்போது கனி இல்ல, கடவுள் சபிச்சாரோ, அதே போல இந்த இஸ்ரவேலர்கள் வெளி தோற்றத்திற்கு அருமையான ஒரு பக்தியாளர்களா, கோயில் தான் எனக்கு, எதுவா இருந்தாலும் கோயில் தான் என்று சொல்லி இருக்கிறவங்க அந்த கோயிலையும் ஒரு விபச்சார கூடமா அல்லது வியாபார கூடமா மாற்றினாங்க. உண்மையில் உள்ளத்தில் அங்க பரிசுத்தம் இல்ல. ஜெபம் இருந்தது, உபவாசம் இருந்தது, முட்டி போட்டு எல்லாம் ஜெபிச்சாங்க, எல்லாம் செஞ்சாங்க, ஆனா நன்மை இல்லை, நற்கிரியை இல்லை. அங்க உண்மையான விசுவாசம் இல்லை, உண்மையான நேர்மை இல்லை, உண்மையான உறவு இல்லை, இரக்கம் இல்லை. அப்படி இந்த அழகா தழை போல காட்சியளிக்கக்கூடிய அந்த அத்திமரம் எப்படி இருந்துச்சோ அதே போலத்தான் இஸ்ரவேலர்கள் இருந்தாங்க. அதனால தான் அந்த இஸ்ரவேலர்களை சொல்றதுக்கு பதிலாக தான் சிம்பாலிக்கலா ஆண்டவர் அத்திமரத்தை சபிக்கிறாரு. இதே செய்திதான் இன்றைக்கு நம் ஒவ்வொருவருக்கும் கடவுள் கொடுக்கிறார். பரலோக ராஜ்யத்தில் நுழைவதற்கு முதல்ல விசுவாச அறிக்கை அல்ல, முதல்ல நன்மை, நல்ல காரியங்கள், நீதியான காரியங்கள். முதல்ல நம்ம கனி கொடுக்கணும், ஜெபிக்கணும். ஜெபம் செய்யாம கனி கொடுக்க முடியாது. ஜெபம் வேணும், அதுக்கு முன்னாடி கனி வேணும். நன்மை செய்யறோமா, ஓடி அன்பு செய்யறோமா, உண்மையிலே கடவுளுடைய பண்புகள் நமக்கு இருக்கா? நாம எப்பங்க ஜெபத்தை கத்துக்கிட்டு, எப்பங்க நம்ம விசுவாச அறிக்கை செஞ்சு, எப்பங்க பண்ண போறோம்? தொடக்க 3 வயசு 2 வயசு நன்மை செய்ய விட்டு கொடுக்க ஆரம்பிக்க ஆட்டோமேட்டிக்கா ஜெபம் அதற்கு அற்புதமான ஆற்றலை கொடுக்கக்கூடிய வாழ்வா மாறும். ஆனா நம்ம வாழ்க்கையெல்லாம் எப்படி இருக்கு? கிறிஸ்தவ வாழ்க்கையெல்லாம் கத்தோலிக்க திருச்சபையில பார்க்கிறோம். ஜெபம் இருக்கு, சாம்பிராணி இருக்கும், ஒண்டியல் இருக்கும், காசு இருக்கும், முட்டி போடுவோம், ஜெபமால சொல்லுவோம், 24 hours ஜெபம் சொல்லுவோம். தவிர யாருக்கும் எந்த உதவியும் செய்ய மாட்டோம், யாரையும் மன்னிக்க மாட்டோம். மத தெரசாவை போல ஒரே ஒரு ஆள் இத்தனை நூற்றாண்டுகளுக்கு வேற யாருமே இல்லைங்களா? யோசிச்சு பாருங்களேன். அவங்கள மட்டும் சொல்லி சொல்லி புகழ் மாலை பாடினா போதுமா? அன்னை மரியாதை சொல்லி புகழ் மாலை பாடினால் போதுமா? அந்தோனியரை சொல்லி புகழ் மாலை பாடினால் போதுமா? நம்ம ஒவ்வொருவரும் மாற வேண்டியது இல்லையா? நான் இன்னைக்கு நல்ல ஜெபிக்கிறவனா, பரிசுத்தவானா, நல்ல ஒரு பிரசங்கம் பண்றவனா காட்சி அளிச்சு என் வாழ்க்கையில பாவமும் தீமை இருந்தா இந்த நிலைமை தான். ஐ வில் பி விதர்ட் அவே.
இதே எச்சரிக்கை தான் இந்த பகுதி சொல்லுகிறது. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, பரலோக ராஜ்யத்தில் ஜெபிக்கிறவங்க வேணும். அதை தாண்டி கடவுள் எதிர்பார்ப்பது வெறும் ஜெபத்தை மட்டுமல்ல, கனிகளை, அவரை பிரதிபலிக்கக்கூடிய பிள்ளைகளா வாழ்றோமா, அதைத்தான் எதிர்பார்க்கிறாரு. இந்த ஸ்ட்ராங்கான மெசேஜோட தொடர்ந்து 4 வாரங்கள் நாம் இதை தியானிக்க போகிறோம். தொடர்ந்து எங்களோட பிரயாணம் செய்யுங்க. மாபெரும் கனி கொடுக்கக்கூடிய பிள்ளைகளா நீங்க மாற முடியும். பரலோக ராஜ்யத்துல கனி கொடுக்கக்கூடிய அற்புதமான மரங்களாய், ஆசீர்வாதம் உள்ள மரங்களா நீங்க வாழ முடியும். காட் பிளஸ். கிறிஸ்து இயேசுவில் அன்புக்குரியவர்களே, உண்மையிலேயே உள்ளத்தில் ஒரு அச்ச நடுக்கத்தோடு தான் நான் இப்போ உங்களோட இந்த ஜெப வேளையில ஈடுபட விரும்புகின்றேன், இந்த இறை செய்தியை கேட்ட பின்பாக. ஏனென்றால் நம்முடைய வாழ்க்கையில் அநேக இலை தழைகள் அப்படியே இருக்கு, பச்சை பசேர்னு. பா கிறிஸ்தவங்கப்பா, என்னமா ஜெபிக்கிறாங்கப்பா, என்னமா பைபிள் வாசிக்கிறாங்கப்பா, இவ்வளோ பெரிய ஜெபமாலை போட்டிருக்காங்க, சனிக்கிழமையானா நீல கலர் புடவை கட்டி மாதாவுக்காக இருக்கிறாங்க, சிவப்பு கலர் ட்ரெஸ் போடுவாங்க, அப்புறம் நீல கலர் ட்ரெஸ் போடுவாங்க, வெள்ளை கலர் ட்ரெஸ் போடுவாங்க, எப்படி போவாங்க தெரியுமா என்று சொல்லி அநேக இலைகள் அடர்ந்த ஒரு மரமாக ஏதோ உண்மையிலே கிறிஸ்துவை பிரதிபலிக்கிறவர்கள் நாம் என்று சொல்லக்கூடிய அந்த ஒரு பெருமிதத்துல வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நம்ம ஒவ்வொருவருக்கும் ஒரு சவுக்கடியாகத்தான் இந்த நாளின் ஒரு செய்தி துவங்கி இருக்கிறது. இன்னும் 4 வாரம் தொடர்ந்து போகின்றது. உண்மையில் நம்முடைய வாழ்க்கையை மறுபடியுமாக திரும்பி பார்க்க வேண்டிய நேரம். வெளி வேடம், ஹிப்போக்ரசியை குறித்து ஆண்டவர் மிக எச்சரிக்கை விடுத்து சொல்லக்கூடிய இந்த ஒரு செய்தியை நாம் இருதயத்துக்குள்ள உள்வாங்குவோம். எனக்குள்ள, என் குடும்பத்துக்குள்ள, என் வாழ்க்கையில இப்படிப்பட்ட ஒரு வெளிவேடம் இருக்கிறதா என்று சொல்லி நாமே சுய அலசல் செய்து பார்க்க வேண்டும். இல்ல நான் அவங்கள மாதிரி இல்லை இவங்கள மாதிரி என்று சொல்லி காலம் தாழ்த்தி நாம் சபிக்கப்பட வேண்டியவர்கள் அல்ல. மாறாக நாம் இப்பொழுது ஒரு புதிய எச்சரிக்கையை பெற்றிருக்கின்றோம். வாழ்வை மாற்றிக்கொள்வோம். வெளிவேடம் நம்மிடத்துல இருக்கின்றதா என்று சொல்லி ஆண்டவர் நம்மை சபிப்பதற்காக அழைக்கவில்லை. மாறாக நான் உனக்கு ஆசி கூறவே விழைகிறேன் என்றுதான் சொல்றாரு. ஆனால் சபிப்பதற்கு ஏதுவான நடத்தை நம்மிடத்தில் இருந்தால் அவரால் என்ன செய்ய முடியும்? ஆகவே நம் வாழ்க்கையை ஒப்பு கொடுப்போம். நம் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா விதமான இந்த தேவையற்ற வெளிவேடங்கள் மாறட்டும். கடவுள் உள்ளத்தை தான் பார்க்கிறார். ஏனென்றால் அவர் ஆவியா இருக்கிறார். அவர் நம்முடைய ஆவியோடு உறவு கொள்ளதான் விரும்புகின்றார். அந்த ஆவி, அந்த ஆன்மா என்ன நிலையில் இருக்கிறது என்பதை அவர் பார்க்க விரும்புகின்றார். அது எப்படி கனி தர முடியும்? இயேசுவை போல அன்பு செய்யும் போது, இயேசுவை போல மன்னிக்கும் பொழுது, இயேசுவை போல இரக்கம் காட்டும் பொழுதுதான் அந்த ஆன்மாவிலே அது கனி கொடுக்கிற ஒன்றாய் இருக்க முடியும். இல்லாட்டி அது எல்லாம் எல்லாமே வெளிவேடம் தான். இந்த நாளிலே ஒரு நிமிடம் கண்களை மூடி உங்க வாழ்க்கையை ஒப்பு கொடுங்க. நான் எப்படிப்பட்ட ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கையை வாழ்கின்றேன்? இது ஒரு மதம் அல்ல, இது கடவுளை அடையக்கூடிய ஒரு வழி, கடவுளின் சாயலாய் மாறுவதற்கான ஒரு மார்க்கம். இது உள்ளத்தில் மாற்றங்களை கொண்டு கனி தர வேண்டிய ஒரு வாழ்க்கை முறை. இது அப்படி நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேனா? இல்ல ஒரு வெறும் மதம், ரிலிஜன், ஆர்சி கிறிஸ்டியன் என்று போடக்கூடிய ஒரு அப்ளிகேஷன் ஃபார்ம்ல ஃபில்அப் பண்ணக்கூடிய அந்த ஒரு வாழ்க்கையை நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேனா என்று சொல்லி கண்ணீரோடு ஆண்டவரிடத்துல ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, என் வாழ்க்கையில் இருக்கிற வெளிவேடத்தை மாற்றுங்கப்பா. என் வாழ்க்கையில் இருக்க பள்ளங்கள் எல்லாம் நிரவப்படட்டும். மலை குன்றுகள் சமதளமாக்கப்படட்டும். என் வாழ்க்கை ஒரு நெடுஞ்சாலையாய் மாறட்டும். உம்மை பிரதிபலிக்கிற ஒரு வாழ்க்கையாய் மாறட்டும். என்னுள் இருந்து கனிகள் பெருகட்டும். எல்லா புண்ணியங்கள் பெருகட்டும். என்னால் இந்த உலகம் ஆசீர்வதிக்கப்படணும் ஆண்டவரே. அப்படியாக நான் வாழாத நேரங்களுக்காக மன வருந்துகிறேன் சுவாமி, என்னை ஒப்புக் கொடுக்கிறேன் என்று சொல்லி இந்த வேளையில் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் ஒப்புக் கொடுத்து இந்த பாடலோடு இணைந்து ஆண்டவரிடத்தில் ஜெபிப்போம். வாருங்கள். எங்கள் வாழ்க்கையை மாற்றும் ஆண்டவரே. நீர் எங்களை நோக்கி வரும் பொழுது, மீண்டுமாய் மேகங்களோடு எங்களை தேடி வரும் பொழுது, அப்பா, சபிக்கப்படாதவர்களாக மாறாக உம்முடைய ஆசையை பெற்றுக்கொள்பவர்களாக வாழ இந்த நாளில் எங்களுக்குள் மாற்றங்களை ஏற்படுத்துவீராக. எங்களை அர்ப்பணிக்கிறோம் சுவாமி. பள்ளங்கள் எல்லாம் நிரம்பிட வேண்டும், மலைகள் குன்றுகள் தகர்ந்திட வேண்டும், கோணலானவை நேராகணும், கரடானவை சமமாகணும். பள்ளங்கள் எல்லாம் நிரம்பிட வேண்டும், மலைகள் குன்றுகள்
கோணலானவை நேராகனும் கரடானவை சமமாகனும். ராஜா வருகிறார் ஆயத்தமாவோம், ராஜா வருகிறார் ஆயத்தமாவோம். இயேசு வருகிறார் எதிர்கொண்டு செல்லுவோம், இயேசு வருகிறார் எதிர்கொண்டு செல்லுவோம். பள்ளங்கள் எல்லாம் நிரம்பிட வேண்டும், மலைகள் குன்றுகள் தகர்ந்திட வேண்டும். கோணலானவை நேராகனும் கரடானவை சமமாகனும். ஏனென்றால் அடிமரத்தில் கோடாரி வைத்தாயிற்று, இயேசு கிறிஸ்து நமக்காக ஜீவன் கொடுத்தாயிற்று, வாழ்வு இதுதான் என்று காட்டியாயிற்று, எதிர்பார்ப்பு என்னவென்று சொல்லப்படவாயிற்று, கனிகள் எங்கே என்று சொல்லி தேடி வாழ்க்கை அர்ப்பணிப்போம். எதிர்கொண்டு செல்லுவோம், இயேசு வருகிறார் எதிர்கொண்டு செல்லுவோம். செல்வதற்கு நாம் ஆயத்தமாயிருக்கிறோமா? எதிர்கொள்ள தயார் நிலையில் இருக்கிறோமா? வெறும் தழைகளால் சூழப்பட்டு கனிகளை தேடும் ஆண்டவரிடத்தில் வெட்கி தலை குனிந்து போகிறவர்களா இருக்க போகிறோமோ? அதோ நம்மை ஒப்புக் கொடுப்போம். ஆண்டவரை வருகிறோம், உடைந்த இருதயத்தோடு வருகிறோம் சுவாமி. அப்பா, நீர் எதிர்பார்க்கிற கனிகள் எங்கள் வாழ்வில் பெருகும்படியாய் எங்களை அர்ப்பணிக்கிறோம் சுவாமி. எல்லாவித வெளிவேடங்கள் மாறட்டும் ஆண்டவரே. கிறிஸ்து அவனாக, கிறிஸ்து அவளாக உண்மையுள்ள சாரமுள்ள ஒரு வாழ்க்கை வாழும்படி இணைப்பில் உள்ள ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்கப்பா. தேவையற்ற காரியங்கள் வெட்டி எடுக்கப்படட்டும் சுவாமி. தேவையுள்ள கனிகள் வாழ்வில் பெருகட்டும். அன்பும் நீதியும் மகிழ்ச்சியும் பிற சிநேகமும் தியாக உள்ளமும் அப்பா எல்லாம் எங்களுக்குள்ள இருந்து கனியாய் புறப்பட்டு வெளியே தெரியட்டும் ஆண்டவர். எங்களால் இந்த உலகம் ஆசி பெறுவதாக. எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். அன்புக்குரியவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மீது முழுமையான நம்பிக்கை கொள்வோம், நிறை வாழ்வை பெற்றுக்கொள்வோம். God bless you. இயேசுவுக்கே புகழ், மரியே வாழ்க.